My dear students, this is Cross Tool Maths, Chapter 3, Exercise 3.7 question number 6 பார்க்க போகிறோம். Choose the correct answer. ஓகேவா? கொடுத்திருக்கிற பாலினோமியல் நல்லா கவனிங்க. x cube minus k x square plus 9x இதை p of x ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பவர் என்ன? 3. அப்போ எத்தனை ரூட்ஸ் வர முடியும்? 3 ரூட்ஸ் வர முடியும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா as 3 real zeros if and only if k satisfies. இதில் எந்த வேல்யூ கேக்கு கொடுத்தோம்னா நமக்கு 3 ரியல் ஜீரோஸ் வரும். இதுதான் கொஷின். டெட்டர்மினன்ட் வேல்யூ அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இதுக்கு ரியல் நம்பர் 3 ரியல் நம்பர் ஜீரோஸ் வர முடியும். ஓகேவா? இதுதான் அந்த கண்டிஷன். அப்போது என்னோட ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா 1, பி யாருன்னு பார்த்தீங்கன்னா கே மைனஸ் கே, சி யாருன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போது டெட்டர்மினன்ட் வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்னவாக இருக்க முடியும்? மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 9 மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ மைனஸ் கேக்கு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் கே ஸ்கொயர் வந்துட போகுது. 4 9s are 36 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. தென் கே ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு மைனஸ் 36 அந்த சைடு கொண்டு போனால் கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 36ன்னு வருது. ஓகேவா? அப்போது கே ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா அதாவது ரெண்டு சைடில் ரூட் எடுத்தோம்னா கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அது மாட் 6ன்னு போடுவோம். பட் நீங்கள் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மாடு 6க்கு மாடு இல்லை, கேக்கு தான் மாடு இருக்குது. அப்போ அந்த மாடை நம்ம கேக்கு போட்டுக்கலாம். கேக்கு போட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு போட்டுக்கலாம். எதுனா ஒரு சைடு மாடு இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த சைடு மாடை ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாடை எடுத்து கேக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சாய்ஸ் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி சேம் திங். ஓகே, அப்போ நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 4 தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, கொஷின் நம்பர் 7 போகலாமா? The number of real numbers in 0 to 25 satisfying the equation கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் சைன் பவர் 4x இருக்கு இல்லையா, அதை சைன் ஸ்கொயர் எக்ஸு அதுக்கு பவர் 2ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேவா? அதாவது த நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் 0 to 2π அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 0லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் ஒரு ஃபுல் சர்க்கிள் வரும். ஒரு ஃபுல் சர்க்கிள் 2π. கரெக்டாக? ஸோ 0லேருந்து 2π வரைக்கும் எந்தெந்த வேல்யூலாம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் கொஷின் நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே, நான் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். லெட் சைன் ஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு சம் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இது எப்படி மாறும்னா என் ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த 2n இன்ட்டு 1ன்னு எழுதலாம் இல்லையா? 2ab வந்துடுது. மைனஸ் 2ab பாருங்கள். n ஸ்கொயர் மைனஸ் 2ab 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஆகக்கூடியதை வந்து n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஈக்குவல் டு 0. அப்போ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 1. நீங்கள் தேவைப்பட்டால் n ஈக்குவல் டு 1ன்னு 2 முறை கூட எழுதிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 1, n யார்? சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு தான் 1. அப்போ சைன் எக்ஸ் ஆல்சோ 1 தான். இது ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தாலும் 1 தானே வரப்போகுது. அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சைனோட எந்த வேல்யூவுக்கு 1 வரும்? சைன் π/2 தான் 1. ஓகேவா? பட் சைன் π/2 இங்கே இருக்குது. பட் 3π/2க்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதே பாருங்கள், சைன் ஸ்கொயர் 3π/2 ஆல்சோ 1 தான். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிடுறேங்க. சைன் 3π/2 என்ன? மைனஸ் 1. அப்போ சைன் ஸ்கொயர் 3π/2 என்ன? மைனஸ் 1க்கு ஸ்கொயரு. அப்போ இங்கேயும் 1 தானே வருது ஆன்சரு. பாருங்கள், ரெண்டு இடத்துல 1 வருது இல்லையா? பாருங்கள்,
சைன் பை பை டூக்கும் ஒன்று தான், சைன் ஸ்கொயர் பை பை டூக்கும் ஒன்று தான். அதாவது எக்ஸோட பிளேஸில் நீங்கள் பை பை டூ வச்சாலும் உங்களுக்கு ஒன்று தான். 1 ஸ்கொயரும் ஒன்று தான், -1 ஸ்கொயரும் ஒன்று தான். அப்போ எனக்கு 2 நம்பர்ஸ் வர முடியும். அப்போ என்னோட ஆன்சர், இந்த கொஷனுக்கான என்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, 2. புரியுதுங்களா? சரி, நான் 8th கொஷனுக்கு போயிடுறேன். x³ + 12x³ + 10ax + 1999 definitely as a positive 0 if and only if அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது நான் p of xன்னு எடுத்துக்கிறேன். p of x equal to x³ + 12x² + 10ax + 1999. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நோ சைன் சேஞ்ச், அதனால் நோ பாசிட்டிவ் ரூட்ஸு. ஓகேவா? பட் சப்போஸ் நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன், ஏ வந்து நெகட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஏ இஸ் நெகட்டிவ் நம்பர். அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த இடத்துல நெகட்டிவ் சிம்பிள் வந்துடும், மைனஸ் சிம்பிள் வந்துடும். அப்போது பி ஆஃப் எக்ஸ் எப்படி மாறிடும்? ஏ வந்து நெகட்டிவ் நம்பர்னா பி ஆஃப் எக்ஸ் எப்படி மாறிடும்? நல்லா கவனிங்க. இப்போ x³ + 12x² - 10ax. சப்போஸ் நான் -1ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா, + 1999. ஸோ ஒரு சைன் சேஞ்ச் வந்துடுது. அப்போ தான் டெஃபினெட்லி ஆஸ் எ பாசிட்டிவ் 0 அப்படின்னு சொல்ல முடியும். பி ஆஃப் எக்ஸ் தானே, நான் பி ஆஃப் -x எடுக்கல. நல்லா கவனிங்க, இது பி ஆஃப் எக்ஸ் தான். ஆனால் அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்ளம் நான் என்ன பண்ணிட்டேன், ஏக்கு பதிலாக மட்டும் நான் ஒரு மைனஸ் நம்பர் கொடுத்துட்டேன், -1ன்னு கொடுத்துட்டேன். அப்போ ஒரு இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ 1 சைன் சேஞ்ச், therefore it has 1 பாசிட்டிவ் ரூட். பாருங்க, நான் p ஆஃப் -x எடுக்கல, p ஆஃப் x தான். ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டேன், ஏக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டேன். அப்போ இட் ஹாஸ் 1 பாசிட்டிவ் ரூட். புரியுதுங்களா? ஸோ நம்மளோட ஆப்ஷன் எதுவாக இருக்கும்? ஆப்ஷன் 3 இருந்தால் மட்டும்தான், அதாவது ஏ வந்து <0 வந்தால் மட்டும்தான் எனக்கு ஏ வந்து நெகட்டிவ் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளோட இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 3 தான். ஏ இஸ் <0. வேறு எதுவுமே மேட்ச் ஆகாது. பாருங்கள், எல்லாத்துலேயுமே 0 போட்டிருக்காங்க. ஏக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா அது டிஸப்பியர் ஆகிடும், அந்த டேர்மே இருக்காதுங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று தான் இதுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்பர் 3 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாலினோமியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ + 2x + 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சைன் சேஞ்ச் ஆகுதா பாருங்கள்? நோ சைன் சேஞ்ச், அதனால் நோ பாசிட்டிவ் ஜீரோஸ். இதுதானே நம்ம எக்ஸைஸ் 3.6ல் படித்தோம். சரி, நம்ம p ஆஃப் -x எடுக்கலாம். அப்போ ஆட் நம்பர் பவர் வர்ற இடத்துலலாம் சைன் சேஞ்ச் ஆகிடும். -x³ -2x, இது கான்ஸ்டன்ட்டு அப்படியே தான் வரும். இதில் எத்தனை சைன் சேஞ்ச் பாருங்கள்? மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாறி இருக்குது. அப்போ ஒரு சைன் சேஞ்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ 1 சைன் சேஞ்ச், therefore 1 நெகட்டிவ் 0, அட்மோஸ்ட்னு சொல்லணும். அட்மோஸ்ட் 1 நெகட்டிவ் 0. ஓகேவா? ஸோ ஒரு நெகட்டிவ் 0 வர முடியும். ஆனால் ஆன்சர் எப்படி பண்ணணும்? மொத்தம் 3 ஜீரோஸ் வரும், டோட்டல் 3 ஜீரோஸு. அதிலிருந்து ஒரு நெகட்டிவ் 0 கழிச்சிட்டோம்னா நமக்கு 2 இமேஜினரி ஜீரோஸ் கிடைக்கும். 2 இமேஜினரி ஜீரோஸ். ஸோ ஆன்சர் எப்படி சொல்லணும்? 1 நெகட்டிவ் 0 அண்ட் 2 இமேஜினரி ஜீரோஸ். எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? 1 நெகட்டிவ் 0 அண்ட் 2 இமேஜினரி ஜீரோஸ். அப்போ ஆப்ஷன் 1 தான் இந்த கொஷனுக்கான பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே.